ஹாய் கைஸ், இனி நம்ம விளையாட போகிற கேம் நான் ஐஸ் சாப்டர் தான். இதில் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக தான் விளையாட போகிறோம். ஏன் இது ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என் பர்த்டே, அதனால தான் நம்ம இன்றைக்கி இதை ஸ்பெஷலாக விளையாட போகிறோம். நீங்கள் எனக்கு பர்த்டே விஷ் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இது ஏன் இந்த கேமை நம்ம ஏன் ஸ்பெஷலாக போட்டிருக்கோன்னா, இந்த கேம் தான் நம்ம சேனல்லையே ஃபஸ்ட்டு போட்ட கேமு. அதனால தான் நம்ம இதை ஸ்பெஷல் வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கேமை நம்ம இப்போ நார்மல் மோட்லேயே விளாடுவோம். இவ்வளோ நேரம் எந்த மோடில் விளாட்லான்னு நினச்சிருந்தேன். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோக்கு வந்தாச்சு. இன்ட்ரோன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது ஒரு பணக்காரர் அவர் வீடு காலி பண்ணும்போது எல்லாம் பணப்பையும் அந்த வீட்டிலே வச்சுட்டு போயிடுவார். அதை நம்ம எடுக்க தான் போயிருப்போம். உண்மையில் அதுதான் நினைக்கிறேன், மறந்து போச்சு. உங்களுக்கு வேணும்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அந்த இன்ட்ரோவை. ஓகே, இதில் நம்ம 20 மணி பேக்ஸ் கலெக்ட் பண்ணோம். ரொம்ப நாள் ஆனதுனால ஜட்ஜி விட்டு போச்சு. கொஞ்சம் எப்படி இருந்தாலும் தெரில, கொஞ்சம் நல்லா விளையாடி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே 3 மூட்டை கிடச்சிச்சு. இது நமக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கணும்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லித்தராங்க நமக்கு. இப்போ 2 ஐஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இதுக்குள்ளே வந்தோன்னா இந்த மேப்பை நம்ம ஒரு ரூமாக போனோன்னா அதெல்லாம் இது ரிசீவ் பண்ணி வச்சுக்கோம். நம்ம ப்ளூ பிரிண்ட் கிடச்சிரும், அந்த மாதிரி ஒரு இது காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னடா இது அடுத்த விஷயத்தை சொல்கிறதுக்குள்ளே பேய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரூம் போய் பார்த்தா இதெல்லாம் விளையாடி எவ்வளோ நாள் ஆச்சு. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது தெரில, அப்புறமா யோசித்து சொல்கிறேன். அப்போ கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த ஐடியாவும் வரல. ஓகே, இப்போ நம்ம வெளில வந்துட்டு இந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா இங்கே ஒரு ஐ இருக்குது. ஓகே, நம்ம 4 ஐ கலெக்ட் பண்ணிக்குமா. ஓகே, அந்த பேய் காரூஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த காரூஸ் கோஸ்ட் 3rd ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தாச்சு. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்று இருக்குது கைஸ். சூப்பர். ஓகே, நம்ம 7 கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அச்சோ வந்துச்சியா, தொல்லை இல்லைன்னு சொல்கிறது வரும்போது தான் டக்குன்னு வந்துடும். சரி விடுங்க, பார்த்தலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இங்கே வருமா. ஏன்னா இந்த பேய் வேறு வந்துச்சுல, அதனால் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இந்த பேய்க்கு போனோன்னே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 3rd ஃப்ளோர் தான் போகணும். ஏன்னா அங்கே தான் இந்த ஜெயிலுக்கான சாவி கிடைக்கும். ஓகே, அப்போ தான் நம்மளால் திறக்க முடியும். ஓகே, பின்னாடி இது நார்மல் மூடு எப்படி இருக்குது. சரி, ஓகே, இது நம்ம ஈஸியாக போயிருக்கலாம் போலையோ. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகே, பேய் போயிடுச்சா. சிச்சோ, ஓகே, மேலே தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக கீழே போயிடுவோம். கீழே போயிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே மெதுவாகவே போவோம். போகிற வரல ஐ இருக்குது. அந்த இருக்குது ஐ. இதை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடலாம்னு சொல்ல வந்தேன். சிச்சோ கைஸ், சிச்சோ, நம்ம மேலே போகணும், தெரியாமல் கீழே வந்துட்டோம். சிச்சோ, சரி விடுங்க, நம்ம இங்கேயே எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோன்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறமா மேலே போனோடனே கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம். அதுலேயே 20 வரலான்னு தான் நினைக்கிறேன். வரலன்னா என்ன பண்ணுறது தெரில. ஓகே, கீழே வந்துருக்கு கோஸ்ட்டு காரோஸ். கரெக்டாக எங்கே வரும்னு தெரியாது, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம இங்கே போய் இப்படி ஒழிஞ்சிக்கலாம். ஆனால் கதவு திறந்துருந்தா அப்படியே உள்ள வந்துடும். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது தெரில, நம்ம சும்மா நின்றுருக்கோம். ஓகே, பேய் வந்துச்சு கைஸ். அது இது பார்த்தீங்களா, வந்துடுச்சு. சிச்சோ, இது வேறு எப்போ போவோன்னு தெரியலையே. சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எங்கே போயிருக்குன்னு பார்ப்போம் பேய். ஓகே கைஸ், 3rd ஃப்ளோரில் போயிருக்கு. அங்கேயும் இப்போ போக முடியாது. அதனால் நம்ம இப்போ கீழே இருக்க இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறோம், எங்கே பண்ண மாட்டேன் இருக்குன்னு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. 11 கலெக்ட் பண்ணிட்டோம். 11 இங்கே ஒன்று இருக்குது. எட்ரா அதை பேய் வந்துருக்குது. 12. ஓகே, 13. சூப்பரு, 13 எடுத்துட்டோம் நம்ம. இப்போ அப்படியே முன்னாடி போய் பார்த்தா 14. ஓகே கைஸ், ஓகேங்க, நம்ம இப்போ 14 எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தா
ஓகே, இது மேலே எனக்கு போக தோணல. எவனும் ஓடி வந்துட்டுருக்கான், எவன்னு தெரில. நம்மளும் ஓடி சீக்கிரமாக போயிடுவோம். ஓகே, கிட்ட வந்தாச்சு. இப்போது ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டோம் அப்படியே உள்ளே. அவன் ஃபஸ்ட்லாம் நம்ம ஜஸ்ட்டில் உள்ளே வந்தோம். நம்ம ஜஸ்ட்டில் கதவு கிட்ட வந்துட்டோம். பேய் வேறு வந்துச்சு. ஜஸ்ட்டில் வந்து நம்ம செம்ம ஜஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா பேய் இங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு மணி பேக் இருக்குது கைஸ். இதை கலெக்ட் பண்ண விட்டுருக்கோம். ஓகே, ஆனால் அது எந்த இடத்துல இருக்குன்னு வேறு கரெக்டாக தெரியலையே. எங்கன்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக போயிடலாம். 3rd ஃப்ளோருக்கு. சச்சோ, எங்கே நேரம் தெரில. எப்படியோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் தான் நம்மளால் சீக்கிரமாக போக முடியும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் இங்கே தான் இருக்கா? ஆமாம், இங்கே தான் இருக்குது. அதிர சவுண்ட் கொஞ்சம் கிட்ட கேட்குது. ஆனால் எந்த இதில் இருந்தால் கரெக்டாக தெரில. தெரிஞ்சு இங்கே தான் எங்கேலாம் இருக்கணும். சீக்கிரமாக மேலே போய்ட்டு நல்லாயிருக்கும். அது 2nd ஃப்ளோரில் இருந்தனாச்சும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக அப்படியே 3rd ஃப்ளோர் போயிடலாம். அட்லீஸ்ட் அது 3rd ஃப்ளோரில் இருந்தால் செகண்ட் ஃப்ளோர்லன்ட்டு அது கிரவுண்ட் ஃப்ளோர் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே 3rd ஃப்ளோர் போயிடலாம். ஓகே, 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோர் போட்டுருவோம். அதுதான் நமக்கு சேஃபு. கொஞ்சம் தூரம் நந்தே போவோம். அப்புறம் இது சீக்கிரமாக காலி ஆகிட்டு அது கீழே வந்துச்சுன்னு என்ன பண்ணுது. ஓகே, இப்போ ஓடிடுவோம். ஓகே, கிட்ட வந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். கொஞ்ச நேரம் மட்டும் லேட் ஆகிருந்துச்சு, அவ்வளோதான் நம்ம கதி. ஓகே, இப்போ 16 கலெக்ட் பண்ணிட்டோமா? அப்படின்னா 15, 16, 17, 18, 19, 20. இன்னும் 6 மணி பேக் கலெக்ட் பண்ணோம். இந்த 6 மணி பேக் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த கேம் முடிஞ்சிடும். சிச்சோ, ஓகே. இப்போ இந்த கோஸ்ட் வந்து இன்னும் 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது. ஓகே, கீழே வருது. ஆனால் கீழே வந்துட்டு சம்டைம் இது அப்படியே மேலே போய்டும் யூட்னுச்சுன்னு. இந்த வாட்டி என்ன பண்ண போது தெரியலையே. ஓகே, இப்போ கீழே போச்சா மேலே போச்சான்னு தெரில. மேலே தான் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறது? போகுமா? போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். போயிடுவோம். 3rd ஃப்ளோர் போயிட்டால் நமக்கு தான் நிம்மதி. போய் பார்க்கலாமா? பயமாக தான் இருக்குது. திடீர்னு வந்துச்சுன்னா போய் தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். சரி, ஐஸ் பார்க்கலாம் பார்த்தா அதுக்கு 0 தான் இருக்குது. ப்ளஸ் கொடுத்தா நமக்கு அதுக்கு இன்டர்நெட் வேணுமா? சரி, நம்ம போய் பார்ப்போம் பேய் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு. மேலேருந்து வந்துச்சுன்னா நம்ம சேஃபு. கீழேருந்து வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி, கீழே இருந்தால் கைஸ் வருது. இன்னத்துக்கு நம்ம போயிட்டுருக்கலாம் மேலே. நம்ம பண்ண லேட்னால இது வச்சு நம்ம கெட்ட சான்ஸும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல. அது இப்போ மேலே தான் போயிருக்கோம். கன்ஃபார்ம் மேலே தான் போயிருக்கோம். ஆனால் இப்போ கீழேருந்து வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நான் இப்போ கட் பண்ணிட்டு நான் மேலே போனதுக்கப்புறம் போடுறேன் கைஸ். இப்போ வந்த பாதி இதுவெல்லாம் ஓகே கைஸ். இப்போ நம்ம மேலே போகிறோம். இப்படியோ மேலே வந்துச்சு. இங்கே தான் போயிருக்கு. டே ஓர டே ஓடா. இந்த நேரத்தில் தான் சொதப்போம். போய் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு பேய் மட்டும் நம்ம பின்னாடி வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ட்ராலாம் திறந்து பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ட்ரிக்கு சொல்லி தந்துருப்பேன். அந்த மிஷினை அழுத்தி விட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும்னு பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டைமில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இந்த ரூமுக்கு வந்துடுவோம். ஓகே, வந்தாச்சு. நீ பாருங்க கைஸ், பணத்தை எங்கெங்கெல்லாம் பதிக்க வைக்கிறாங்கன்னு. இதுவும் இந்த இடத்துல நம்ம பதிக்க வைக்கணும். அப்புறம் அவசரமாக வந்துச்சுன்னா என்ன கைஸ் பண்ணுவாங்க? சச்சா, அவ்வளோதான். நினச்சி பார்க்கவே முடில. ஓகே, இப்போ வேறு மேலே வந்துட்டுருக்கு. எங்கே வரவன்னு வேறு தெரில. இங்கே தாங்க சேர்ந்துருக்கு. அது எப்படி நான் லைட்டே போடல, லைட் ஆஃப் ஆகிடுது. என்னடா லாஜிக்குது? சரி, இப்படியே கேம் நல்லா இருக்குல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். என்னது லைட் இப்போ தான் போச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துச்சா? ஓகே லைட்டு போயிடுச்சு. இதுதான் நமக்கு சான்ஸு. சீக்கிரமாக போயிடணும். சீக்கிரமாக போயிட்டு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியது தான். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ ஓடுறா இல்லை நந்தே போயிடுவோம். பாரு, எப்படியோ வந்தாச்சு. பெயினும் வரலையே, அது இருக்க சந்தோஷம். ஓகே, இப்போ இங்கே தானே இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போது 17 எடுத்துட்டோம். 19. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோங்க? ஓகே கைஸ், நம்ம அதுக்குள்ளே 20 எடுத்துட்டோம். பாடி ஜெயிலுக்கு இல்லை எடுத்துன்னு போயிட்டு திறக்கணும்னு நினச்சிருந்தேன். எப்படியோ 20 வந்துச்சு. நம்ம இப்போ அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம இந்த ஐயை எடுத்துன்னு போயிடுவோம். அதுதான் நமக்கு சேஃபு.
நான் திடீர்னுட்டு பேய் வந்துட்டு போயிடுச்சுன்னா எங்கே போச்சுன்னு தெரியாமல் போனோன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ பேய் மேலே வந்துட்டு கீழே போச்சுன்னா நம்ம அதை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே போய் எஸ்கேப் ஆகிடலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, கோஸ்ட் வந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே அது எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு அது மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எங்கே போகுது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போயிருக்கு. இதுதான் சாக்கு. உடனே ஓடுற சீக்கிரமாக ஓடி போய்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் முடிஞ்சிட வேண்டியதான். ஓகே, அப்போனா கேம் முடிஞ்சுது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த வீடியோ கூட வரும். அதுக்கப்புறம் நியூ வியூவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புது வீடியோ போட்டிருப்போம் ஆனிரல்ஸ்னு. அந்த கேமில் பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், நம்ம பார்ட் 2 போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வெயிட் பண்ணிட்டுருக்கு. அந்த வீடியோவையும் நான் கூடிய சீக்கிரத்தில் ஃபினிஷ் பண்ணி நான் போடுறேன். அந்த வீடியோக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என் பர்த்டே இன்றைக்கி எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பர்த்டே விஷ் சொல்கிறதுனா சொல்லிட்டு போங்க. வாய் வேறு வளருதே. சரி, ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய்.